டாக்டர் நான் பேபிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட எக் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, என்னோட ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் டாக்டர் யோகசாலினி, யோகனா ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இதில் ஃபோர்மோஸ்ட்டாக நிறையா இருந்தாலும் நான் ஃபோர்மோஸ்ட்டாக எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீப், ப்ராப்பரான தூக்கம். இப்போ இருக்க நிறையா பேர் வந்து லேட்டாக தான் தூங்குறீங்க. காலையில் அந்த லேட்டாக மார்னிங் எந்திரிக்கிறதும் ரொம்பவே லேட்டாக, அதாவது ஆடிக்வேட் சன்லைட் எக்ஸ்போஷரே இல்லாமல் போயிடுச்சு. நிறைய நேரம் லேட்டாக முழிச்சிருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்க்ரீனில் டே ஃபுல்லாக வேலை பார்த்து நைட்டும் வந்து மொபைல்ஸை பார்த்து ஒரு 12, 1 அந்த மாதிரி தூங்கிட்டு 7 to 8 hours ஸ்லீப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண தான் நினச்சிக்கிறீங்க. ஸோ பிரெயினுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ராப்பர் டைமில் ஸ்லீப் ஒரு சராசரியாக ஒரு 10 to 11 தூங்கி நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங்காவது எந்திரிச்சு கரெக்டான அந்த ரெஸ்ட்டை வந்து உங்களுக்கு பிரெயினுக்கு கொடுத்தா மட்டும்தான் ரீப்ரொடக்ஷனுக்கான ஹார்மோன்ஸு எல்லாமே நல்லபடியாக சுரக்கும். உங்களோட ஓவலேஷன், உங்களோட எக்கோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டாக நீங்கள் கவனம் கொடுத்து பார்க்க வேண்டியது உங்களோட ஸ்லீப்பை. செகண்ட் திங் வந்து டயட் அப்படின்னா பேலன்ஸட் டயட், அதாவது உங்கள் ஃபுட்டில் எல்லாமே இருக்கணும். ப்ராப்பரான அமௌண்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஃப்ரூட்ஸை ஜூஸாக அடித்து ஸ்மூதிஸாக ஆற்று குடிக்கிறது இல்லை, ஹோல் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது. வெஜிடபிள்ஸ், க்ரீன் லீவ்ஸ் நிறையா இன்க்ளூட் பண்ணிக்கிறது, அதை மேக்ஸிமம் பாயில் பண்ணி, அதாவது வதக்கி பொரிச்சு அந்த மாதிரி சாப்பிட்டா பெட்டராக இருக்கும். பொரியலாக வதக்கலாவோ சாப்பிட்டா பெட்டர். அதை டீப் ஃப்ரை பண்ணியோ ஷாலோ ஃப்ரை பண்ணியோ ஆயில் இன்டேக் நிறையா இல்லாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து கடை ஃபுட்ஸு, அதாவது இந்த சிப்ஸு, பீஸா, பர்கர், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, பேக்கட் ஃபுட்ஸு, இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுமான மட்டும் ஃபைபர்ஸ் நிறையா இருக்கட்டும். சீ ஃபுட்ஸு, அனிமல் ஃபுட்ஸு, மீட்டு, சிக்கன் எல்லாமே டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் கூடுமான வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வறுத்து பொரித்து சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா அந்தந்த டயட்டோட பெனிஃபிட் உங்களுக்கு அப்படியே ஹோலாக கிடைக்க ஆரம்பிக்கும். சுண்டல், கொண்டக்கடலை, பயிர் வகைகள் இதுவும் வந்து மிதமான அளவில் உங்களோட டயட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். தென் ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய தயிர், மோர் இதுவும் டெய்லி உங்களோட டயட்டில் இருக்கணும். இது உங்களோட உடம்போட மெட்டபாலிசமையும் உங்களோட பாடியோட டெம்பரேச்சரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ண அடுத்த நாளே நீங்கள் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்கன்னா, நான் ரெஸ்ட் எடுக்கணுமா, நான் ட்ராவல் பண்ணலாமா, நான் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கலாமா, நான் ரொட்டீனாக வாக்கிங் போவேன், அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடுறீங்க. பட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை ஃபிசிக்கலி ஆக்டிவ் வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ரீப்ரொடக்ஷனுக்கான ஹார்மோன்ஸ் நல்லாவே சுரக்கும். ஸோ எகெயின் இதுவும் உங்கள் எக்கோட குவாலிட்டியை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். நாலாவதாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் லெவல். நமக்கு எஜுகேஷன் ஆகட்டும், ப்ரொஃபஷன் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் காட் ஸ்ட்ரெஸ். நம்ம எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் ஒரு வகையான தொந்தரவும் மன அழுத்தமும் இருக்கும். அதை சமாளித்து முன்னாடி வரணும். அண்ட் நிறையா பேர் இப்போ ஒர்க்கை வந்து ப்ரெஷராகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆக்கிடுறீங்க. ஒர்க் வந்து நமக்கு வந்து ஜாப் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுது. ஸோ அதை மேக்ஸிமம் வந்து நம்ம வி ஷுட் ட்ரை டு லவ் அவர் ப்ரொஃபஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கணும். ஏதாவது யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் ரொட்டீன் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, சம்திங் ஏதாவது இன்க்ளூட் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறப்போ ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும், கார்டிசோல் லெவல்ஸ் அதிகமாக ரெண்டுமே சுரக்க ஆரம்பிக்கும். இது ரெண்டுமே ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுற உமனை அவங்களுக்கு எக்கோட குவாலிட்டி நல்லபடியாக இருக்க விடாது அண்ட் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸில் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ரெக்கரண்ட்டாக மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் நமக்கு.